வரவேற்புரை சொல்ல வருகிறார் என்னுடைய அன்பிய ஒருங்கிணைய செயலர். வணக்கம். நான் இப்போது வரவேற்புரை கூற வந்துள்ளேன். முதலாவதாக வரவேற்கப்பட வேண்டியவர்கள் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள். அவர்கள் நமக்கு உற்சாகமும் பாசமும் காட்டி நம்மை நல்ல முறையில் வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களை வருக வருக என்று என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணைத்த அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். பாசத்தோடு நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணைத்தார் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமக்கு மதிப்பீடு வழங்க வந்திருக்கும் திருத்தொண்டர் ராபின்சன் அவர்களை என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணைத்தார் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக பங்கு பேரவை நிர்வாகிகள் அவர்களை என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணைத்தார் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல முறையில் அன்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணைத்தார் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு கலை நிகழ்ச்சிகளை வழங்கவிருக்கிற நம்முடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நமது அன்பிய மக்கள் அனைவரையும் என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணைத்தார் அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது அன்பிய மக்கள் அனைவரையும் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கும் அனைவரையும் ஒருமுறை கூட வருக வருக என்று வரவேற்று என் வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
சரி சொல்லிட்டு போலான்னு பார்க்குறேன். அழகை வேற காணல, நேரம் வேற ஆச்சு, இந்த மனுஷனே காணல, எங்க போய் தொலைச்சாரோ என்னதோ. ஸ்னேகா ஸ்னேகா ரெடியா இல்லையடி? நான் ரெடி தாண்டி. இந்த மனுஷனையும் காணல, அந்த அழகு பையனையும் காணல. அப்படியா? ஆமா, சொல்லிட்டு போலான்னு பார்க்குறேன், என்ன செய்யுது. சரி இரு, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி சரி. அடி ஸ்ரீகா, யாருக்கு நீ போன் பண்ற? எங்க போய் தொலைச்சிங்க? நானா டயர்டா இருந்து இந்த செவ்வேலியில டீ குடிக்கலன்னு போனேன்டி. ஆமா, நான் ஒரு யாத்திரை போனா உடனே உங்களுக்கு சாயம் குடிக்க போகணுமே. சரி, எல்லா நாளை விட நீ ரொம்ப அழகா இருக்குடியே. ஆமா போங்க, இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப எங்க போற நீ? சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். இந்த அழகு வந்தா வீட்டுல இருக்க சொல்லுங்க. சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். நீங்க எப்ப பாரு சாய சாய சாயன்னு சாய குடிச்ச போறது. வீட்டுல நான் தாரத்து போறாதுன்னு அந்த சுவேலியில இருக்க கடையில போய் குடிக்கணுமா? ரொம்ப முக்கியம் இப்போ. சரி சரி விடு, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. அழகு பையன் வந்தா நான் சொல்றேன். சரிடா டார்லிங். சரி, போயிட்டு வரேன், பாய். டேய் அழகு, நீ எங்கடா போயிருந்த? அப்பா வெளியில போயிருந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு, போய் தூங்கியேன். நீ அம்மா எங்கேயாவது வெளியில போறேன்னு சொன்னா இப்படிதான் செய்வடா. உனக்கு என்னடா டயர்ட் அப்படி? அப்பா அப்படி ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பொண்ணுக்கு டெலிவரி ஆபரேஷன், அங்க பிளட் கொடுக்க போயிருந்தேன். என்ன டெலிவரி ஆபரேஷனா? பிளட் கொடுக்கவா போயிருந்த? நான் வந்து எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நீயா பிளட் கொடுக்கணும். அப்பா பிளட் கொடுக்கறதுனால எனக்கு எதுவும் ஆகாதுப்பா, இப்ப இருக்கிறத விட இன்னும் ஆரோக்கியமா இருப்பேன். நான் கொடுத்த பிளட்னால ஒரு குழந்தையும் தாயும் நல்லா இருக்காங்க, இது நல்ல விஷயம் தானப்பா. சரி, அதுக்கேடா உன்னை நாங்க வளர்த்தி சத்தான உணவெல்லாம் தந்து வச்சிருக்கிறோம். சரி, நீ இப்படி எல்லாம் பிளட் கொடுத்துட்டு வாரேன்னு சொன்னா பெத்த மனசு எவ்வளவு கஷ்டப்படணும் உனக்கு தெரியாதடா. அம்மா இன்னைக்கு வந்துடுவாங்க, எல்லாம் அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்கப்பா. சரி சரி, அவ வரட்டும் இன்னைக்கு. நயன்தாரா, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறப்ப பூசை நல்லா இருந்துச்சு. பூசை நல்லா இருந்துச்சு, ஆனா அதை விட சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. என்ன பாயசம் கம்மியா வச்சுட்டாங்க. சிம்ரன், இன்னைக்கு பால் வச்ச மாதிரி நல்லா இருந்துச்சு இல்லடி? ஆமாடி, அதை விட அவியல் நல்லா இருந்துச்சு. ஆமா, உங்களுக்கு எப்ப பாரு அவியல் பாயசம் இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன நல்லா இருந்துச்சு தெரியுமா? மறைவை சூப்பரா இருந்துச்சு, ஜபா நல்லா இருந்தது, அவியல் நல்லா இருக்கும். அவியல் சரி, வாங்க நம்ம போவோம். சரி போலாம். சரி, நம்ம பாஸ்டா போவோம். வீட்டுல வந்து என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? ஹலோ ஹலோ, என்ன இது புதிய நம்பரா இருக்கு? சரி, ஹலோ, இங்கிட்ட சுந்தரம், அங்கிட்ட யாரு? நான் ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு நயன்தாரா பேசுறேன். என்ன ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு நயன்தாராவா பேசுறியா? சொல்லு சொல்லு. நாங்க கோயில்ல இருந்து வரும்போது ஸ்னேகாவை ஒரு வண்டி இடிச்சிருச்சு. வண்டியா? எப்படி நடந்தது? நாங்க நடந்து வரும்போது ஒரு வண்டி இடிச்சிருச்சு. இப்ப பக்கத்துல இருக்க மனோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், சீக்கிரம் வாங்க. ஐயோ, மனோஜ் ஹாஸ்பிட்டல்ல நான் இப்ப என்னடா பண்ணுவேன்? அவ ஒரு சின்ன வலி கூட தாங்க மாட்டாளே. இப்ப நான் என்ன செய்யணும்னு தெரியலையே எனக்கு. ஐயோ. சரி, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. டேய் அழகு, இங்க வாடா. என்னப்பா, ஏன் அழுறீங்க? நம்ம அம்மா கோயிலுக்கு போனாங்க இல்ல, ஆக்சிடென்ட் ஆயிருக்குடா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறாங்களா. நான் என்னடா பண்ணுவேன் இப்ப? சரிப்பா, சரி அழாதீங்க. நீங்க முதல்ல போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அம்மாவை பாருங்க, நான் பின்னாடி பணத்தை ரெடி பண்ணிட்டு வாரேன்ப்பா. இந்த நேரத்துல நான் எந்த ஆட்டோவை போய் தேடுவேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. சரி, சுனிலுக்கு ஆட்டோவை போன் பண்ணி பாப்பா. ஐயோ, சுனிலுக்கு போன் பண்ணுனா 100 கிட்ட போகுது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சரி, ரமேஷுக்கு அடிச்சு பார்ப்போம். ஹலோ, ஐயோ, ரமேஷுக்கு போன் பண்ணா 101 கிட்ட போகுது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த ராத்திரி எந்த ஆட்டோவை பிடிப்பேன்? சுனிலையும் காணல, ரமேஷையும் காணல. என்ன பொண்டாட்டி எப்படி நான் காப்பாற்றுவேனே தெரியலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்?
ஐயோ டாக்டர் டாக்டர் டாக்டர். யாருமா அங்க சத்தம் போடுறது? என்னன்னு போய் பாரு. ஐயோ என்ன ஸ்னேகா டாக்டர், என்ன ஸ்னேகா டாக்டர். என்ன ஸ்னேகா ஒரு சின்ன வலி கூட தாங்க மாட்டா டாக்டர். அவ எங்க இருக்கியா டாக்டர்? ஒருக்கா பாக்கட்டு டாக்டர். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து பேசுவாங்க. ஐயோ பேச்சு மூச்சு கூட இல்லாம கிடைக்காதே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாருமா இங்க கத்துறது? ஐயோ டாக்டர் டாக்டர், எனக்கு ஒய்ஃப் ஸ்னேகா ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்க இல்ல டாக்டர். எப்படி இருக்காங்க டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். ஓ, அந்த டாரஸ் இடிச்சு வந்தாங்களே. டாரஸ் ஐயோ ஏதோ எப்படியா டாக்டர் எனக்கு தெரியலையே. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல தலையில பலமா அடிபட்டுருச்சு. அதனால அவங்களுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப ரேர் குரூப் ஏபி நெகட்டிவ். ஆனா நிக்கிறாங்களே அந்த பசங்க தான் பிளட் தந்தது. அதுவா? அது எங்க ஊரு பசங்க ஆச்சே? ஆமா, அந்த பசங்கள்ல அண்ணா கலையரசுன்னு ஒரு பையன் நிக்கிறானே, அவன் தான் பிளட் தந்தான். அவனா? அவனை நான் என்னெல்லாம் திட்டி இருக்கிறேன். அவனா பிளட் கொடுத்தான்? டேய் கலையரசு, என்ன மன்னிச்சுக்கடா. என்ன அங்கிள் என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் திட்டினதை மனசுல வச்சிருக்கிறாதடா. எப்படிடா என்ன ஒய்ஃபை நீ காப்பாத்துன? உங்க பையன் தான் சென்னை வாட்ஸ்அப் குரூப்ல ஏபி நெகட்டிவ் ரத்தம் தேவைப்படுதுன்னு மெசேஜ் போட்டிருந்தான். அதை பார்த்த உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்படியேடா. எங்க அழகு இப்ப எங்க போனா? அதோ அங்க நிக்கிறான். சரிடா, இவ்வளவு நான் ஒன்னு திட்டின பிறகும் மனசுல ஒண்ணும் வைக்காம என்ன ஒய்ஃபுக்கு தேவையான பிளட்டை கொடுத்து நல்லபடியா காப்பாத்தி இருக்கேடா. அதற்கு உனக்கு ரொம்ப நன்றிடா. ஒண்ணு இங்க ஸ்னேகாவோட ஹஸ்பண்ட் யாரு? டாக்டர் டாக்டர் நான் தான் டாக்டர். அவங்களுக்கு இப்ப பரவாயில்ல, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரி டாக்டர். டேய் அழகு, இங்க வாடா. என்னப்பா? அம்மாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ கும்பிட போன தெய்வம் தான் அவளை காப்பாத்தி இருக்கு. நம்ம இனி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். சரிப்பா. ஸ்னேகா எப்படிடா இருக்க? உனக்கு இப்படி ஆவேன்னு நான் நினைச்சே பார்க்கலையே. போச்சுலையே நான் சொன்னேன், யாருக்க கண்ணு பட்டுதோ என்னதோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு பாத்தியா. நீ கும்பிட்ட தெய்வம் தான் உன்னை கைவிடல. சரி, கடவுளை நம்ம நம்புவோம் முதல்ல, சரியா? இன்று மனித உயிர்களானது கேள்விக்குறியாகி கொண்டே போகிறது. மனிதனுக்கு தேவையான இரத்தம், கண்தானம் ஆகியவற்றை நாம் செய்யும் போது மனித நேயம் பலப்படுகிறது. எனவே நாமும் நம்மால் இயன்ற இரத்த தானத்தை செய்து மனித உயிர்களை காப்போம். உதிரம் கொடுப்போம், உயிர் காப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
டெய்ஸி டெய்ஸி வந்துட்டீங்களா? நான் வந்தது கூட தெரியாம அப்படி நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் யூடியூப்ல சில வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கேன். அதை செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணதான். ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வர்றது கூட தெரியாம நீ மொபைல்ல என்ன ஷேர் பண்றியா? சரி ஓகே, பசங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாப்போம். அஜின், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் அஜின். சாரிப்பா, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. அப்பா வந்தது கூட கவனிக்காம நீ அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸு கூட இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நல்லா இருந்த ஃபேமிலியில இப்ப ஆளுக்கு ஒரு மொபைல மூலையில வச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம சின்ன பையன் தான் என்ன பண்றான்னு பார்ப்போம். ஜாஸ்மின், ரூம்ல இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பெரிய தொல்லையா போச்சு. நான் அப்பாவா? அப்பா வந்தது கூட தெரியாம அப்படி என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க? அது புதுசா ஒரு கேம் வந்திருக்கு, அதான் பார்த்து விளையாடிட்டு இருக்கேன். கலகலப்பா இருந்த வீடு இப்ப மொபைல் இன்டர்நெட்னு வரப்பே எல்லாரும் ஒரு மொபைலை தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. சரி, உன்னோட படிப்பு ஸ்டடி எல்லாம் எப்படி இருக்கு? ஹோம்ஒர்க் எதுவும் இல்லையா? அது ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லைப்பா. சரி ஓகே. டெய்ஸி, டெய்ஸி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. ஏங்க சும்மா சத்தம் போடாதீங்க, ரொம்ப நான் கடுப்பா இருக்கேன். நான் ஒரு புது சாரி எடுத்து ஒரு போட்டோ போட்டிருந்தேங்க, 100 லைக் கூட வரலங்க. ஆனா அந்த ஸ்வீட்டி இருக்காளே, ஸ்வீட்டி, அவ ஒரு போட்டோ தாங்க போட்டிருந்தா. ஆனா அவளுக்கு 300க்கு மேல லைக் வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியம். எனக்கு நீ இப்ப காஃபி போட்டு தரியா இல்லையா? அல்லது நான் இப்ப வெளியில கடையில போய் குடிச்சிட்டு ரொம்ப லேட்டா தான் வருவேன். எங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க போய் காஃபி குடிக்க போனா அப்படியே எனக்கு ஒரு பப்ஸ் வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஐயோ, ஏய் ஜாக்சன், விளையாட வாடா. நான் வரல, நீ போ. ஏன்டா வரலன்னு சொல்ற? ஃபோனில் கபடி மேட்ச் பார்க்க போகிறேன், நீ அதனால போ. நான் கபடி மேட்ச் பார்க்க, நீ போய் பாரு. நீயே கபடியை பாரு, நான் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் விளையாடி. ஆமா, ஸ்கூல்ல அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்களே, என்னடா பண்ண போற? அது ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கூட்டிகிட்டு வர போகிறேன். ஓகே, பாய்டா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தேன். அம்மா அம்மா, என்னடா? ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி உங்களை கூட்டிட்டு வரதுனாங்க. சரி வாடா போலாம். குட் மார்னிங் மேடம். நீங்க தானே ஜாஸ்மினுக்கு அம்மா? ஆமா மேடம், நான் தான் ஜாசனோட அம்மா. முன்னாடி ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்ப படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கிறேன். அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படி ஒன்றும் இல்லைங்க மேடம். சரி, அவனை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஏ டெய்ஸி, டெய்ஸி, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா. எங்க நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. ஏன், என்னாச்சு? என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ல இன்னைக்கு 500க்கு மேல லைக் வந்திருக்குங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்நெட்டை ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் எல்லாம் மாத்தி எல்லாம் சேஞ்ச் பண்ணாதான் நீங்க எல்லாம் கரெக்ட் டைமுக்கு காஃபி டின்னர் எல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணணும். எங்க அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒய்ஃபை கட் பண்ணிடாதீங்க, நான் காஃபி போட்டு கொண்டு ஓடி வரேன். ஏசப்பா, எங்க குடும்பத்தை உங்க கையில தரேன் ஏசப்பா. இன்டர்நெட் ஒய்ஃபை வரப்பே ஆளுக்கு ஒரு மூலையில மொபைலை வச்சுட்டு இருக்காங்க ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு எப்படியோ ஒரு நல்ல ஒரு இதை தரணும் ஏசப்பா. எப்படிமா, நல்லா இருக்கீங்களாப்பா? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு சிஸ்டர். நான் உங்களை தான் சிஸ்டர் நினைச்சிட்டே இருக்கேன். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஒரு இதா இருக்கு. என்ன விஷயமா? இது எங்க வீட்டுல ரொம்ப இந்த சோசியல் மீடியாவை அடிமை பண்ணிட்டாங்க. வீட்டுல ஒரு நோய் பிடிச்சிருக்கு. அது இந்த சோசியல் மீடியா இந்த மூலையில ஒரு உட்கார்ந்துருக்காங்க மொபைல் எல்லாம் வச்சுட்டு. என்ன, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். பசங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பசங்க எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்காங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர், காபி குடிங்க. பசங்களை கொஞ்சம் கூப்பிடுங்களா? ஜாஸ்மின், அஜின் வாடா.
சிஸ்டர் வந்திருக்காங்க. வணக்கம் சிஸ்டர். எப்படிமா அர்ஜுன் ஜாசன் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சிஸ்டர். என்ன ஒன்று ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. நேற்று யூத் மீட்டிங்கில் பார்த்தேன், அப்போவே கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் அந்த இடத்துல வச்சு எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு. என்னம்மா? ஆமாம் சிஸ்டர், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னாச்சு உனக்கு? என்ன கஷ்டமா இருந்தாலும் நீ சிஸ்டர்கிட்ட சொல்லுடா, எதுவா இருந்தாலும் நான் அப்பா இருக்கேன். சிஸ்டர், எனக்கு இன்ஸ்டாகிராமில் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய குரூப்பில் என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. அதுலேருந்து தேவையில்லாமல் மெசேஜ் எல்லாம் வருது. அதனால் என்னால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சிஸ்டர். அப்படியா? மொபைலில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது தான் முக்கியம். நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு எப்பவுமே மொபைலில் இருந்து நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாதுப்பா, சரியா? சரி சிஸ்டர். அர்ஜுன், புரிஞ்சுதா என்ன? புரிஞ்சுது. ஏ டெய்ஸி, உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. இனி நாங்கள் ஒய்ஃபை எங்களுக்கு வேண்டாங்க, நீங்கள் கட் பண்ணிடுங்க ஒய்ஃபையை. நாங்கள் இனி நல்ல பிள்ளையா நல்ல குடும்பமாக நம்ம சேர்ந்து வாழுவோம். அப்படி சொல்லாதுங்கம்மா. உங்க வீட்டுல கத்தி இருக்குதா? ஆமா சிஸ்டர், இருக்கு. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நாங்கள் காய்கறி வெட்ட பயன்படுத்துவோம், அப்புறமா தேவைக்கு பயன்படுத்திட்டு ஒதுக்கி வைப்போம். அப்படி வைப்பீங்க தானே? அது போலதான் மொபைலும் தேவைக்கு பயன்படுத்துங்க. மற்ற மாதிரி பிற சமயங்கள்ல எல்லாம் அதை ஒதுக்கி வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க, சரியா? அது இதற்காக நீங்க இன்டர்நெட்டை ஒய்ஃபை கட் பண்ணணும், ஒன்று யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், சரியா? சரிங்க சிஸ்டர், நாங்கள் இனி எங்களுக்கு ஒய்ஃபையை தேவைக்கு தான் பயன்படுத்துவோம். நாங்கள் இனி குடும்பமாக சேர்ந்து என்னைக்குமே ஜெபமானம் பண்ணி நல்லா சந்தோஷமா பேசி எடுத்துருப்போம். இனிமே இன்டர்நெட் எங்களை ஆளாது, நாங்கள் தான் இன்டர்நெட்டை ஆளுவோம். தொலைத்தொடர்பு சாதனங்களான கணினி, இணையம், அலைபேசி போன்றவற்றை பல நன்மைகளும் உள்ளன, தீமைகளும் உள்ளன. அவற்றில் நம் நேரத்தை வீணடித்து நம் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் அவற்றை அளவோடு நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுவோம், பல சாதனைகள் புரிவோம். நன்றி, வணக்கம். மானிட சம்மதமே
குடும்ப விழாவினுடைய 7வது நாளிலே நாம் அனைவருமே இன்று மற்றும் நாளை இந்த 2 தினங்களிலும் நமது அன்பியங்களினுடைய கலை கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே நாம் அனைவருமே இந்த கொண்டாட்டங்களை தொடங்கி இருக்கின்றோம். முதல்ல ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்க்க முடியவில்லை, ஆனால் அதன் பிறகு பார்த்தது அனைத்துமே உங்களுடைய கூட்டு முயற்சியையும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்காக உழைத்திருக்கின்றீர்கள் என்பதையும் பார்க்க முடிந்தது. அதற்காக இன்றைய நாளிலே நிகழ்ச்சிகளை வழங்கிய ஒவ்வொரு அன்பியத்தாருக்கும், அது குழு நடனமாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, குழு நாடகமாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்ட அன்பியத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த அன்பியங்களுக்கான கலை கொண்டாட்டம் நம்ம ஏற்கனவே இந்த சபை சங்கங்கள் அதுக்கெல்லாமே கலை நிகழ்ச்சி வச்சுருந்தோம், அப்படி தானே? ஆனால் அதுக்கெல்லாம் ஜட்ஜ் இருந்தாங்களா? இப்போ ஏன் ஜட்ஜ் இருக்கிறாங்க? அதே ஏன் இது போட்டி அது போட்டி இல்லை? போட்டி என்பது எப்பவுமே நம்முடைய வாழ்வில் நம்ம எல்லாருமே நல்லா செயல்படணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியை கொண்டு வரும். அது பல மற்ற உணர்வுகளை மழுங்கடிக்கும், பல மற்ற உணர்வுகளை வெற்றி கொள்ளும். இப்போ நாம் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா செயல்படணும், நம்முடைய அன்பியம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எல்லாரும் நினைப்போமா? நினைக்க மாட்டீங்களா? நினைப்பீங்க, அப்படி தானே? அப்போ இந்த அன்பியத்தில் ஒருவேளை நமக்கு இப்போ இந்த பாடலுக்கோ சரி இல்லை இந்த நாடகம் எல்லாத்துக்குமே இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது, அப்படி தானே? அப்போ 10 இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேசலைனாலும் எப்படியாவது ஆளை கூட்டி கலெக்ட் பண்ண சேர்ப்போம்ல. அது மட்டும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒன்றாக வருகின்ற பொழுது நம்ம எல்லாருமே மற்ற இந்த நிகழ்ச்சிக்காக இல்லாமலும் பல வேளைகளிலே அன்பியத்தில் உள்ள ஒருவர் மற்றவரோடு தொடர்பு கொண்டவர்களோடு பேசுவதற்கும் அனைத்திற்கும் நமக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கப்பட வேண்டும். அதை முடிந்த அளவுக்கு சரியாக, நிறைவானதாக, முழுமையானதாக நாம் அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கின்ற பொழுது நாம் எல்லாமே எதை மறந்துடுவோம்? நம்ம மனசில் இருக்கிற நிறைய பல தேவையற்ற நிகழ்ச்சி, தேவையற்ற உணர்வுகளை, நமது மனதில் இருக்கின்ற காயங்கள், அது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஏன்னா இது என்னுடைய வாழ்விலும் நடந்தது. நாங்கள் செமினாரில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே சண்டைகள்லாம் வரும், பேசாமல்லாம் இருக்கும். இப்போ ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த ப்ரோக்ராம் கொடுக்கணும், அதை நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, சரி அவனை கூப்பிடு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் முதல்ல கூப்பிடுவோம். முதல்ல அப்படியே ஒருங்கிட்டு தான் நிற்போம், ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம். நீ போட்ட ஸ்டெப்பை நான் ஆட மாட்டேன் அப்படி நிறைய சொல்லுவோம். ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிகின்றது, அந்த நிகழ்ச்சிக்காக தயாரிக்க முடிகின்றது தருணத்திலே, அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொடுக்கின்ற தருணத்திலே ஓரளவுக்கு எங்களிடம் இருந்த அந்த அனைத்து கசப்புணர்வுகளும் மறைந்து, எங்களிடையே இந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் மறைந்து, அனைவருமே நாங்கள் அளிக்கின்ற அந்த நிகழ்ச்சியின் பலனை மகிழ்ச்சியோடு அனுபவித்துக் கொண்டிருப்போம். அதுபோன்றுதான் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்முடைய அந்த குறிப்பாக அன்பியம், இந்த அன்பை நமதாக்கி கொண்டிருக்கின்ற அந்த அன்பு உறவை வளர்த்துக் கொள்வதற்காக, ஆழப்படுத்துவதற்காக இது உதவியாக இருக்கிறது. நம் அனைவரும் இன்னும் அன்புறவில் ஆழப்படவும் உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக நன்றியுரை அன்பிய ஒருங்கிணைய பொருளார். என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணையம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நன்றி கூற கடமைப்பட்டவர்கள் நம் இணை பங்கு தந்தை அவர்கள். அவர்கள் நம்முடைய அனைத்து நிகழ்வுகளிலும் நம்முடன் இருந்து நம்மை ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணையம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி வரும் நம் அருண் சகோதரி அவர்களுக்கு என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணையம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம் கலை நிகழ்வுகளை மதிப்பீடு செய்த திருத்தொண்டர் ராபின்சன் அவர்களுக்கு என் சார்பாகவும் அன்பிய ஒருங்கிணையம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கலை நிகழ்வுகளை நல்முறையில் தயாரித்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்திய நம் அன்பிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் என் சார்பாகவும்
தெரிவித்துக் கொள்கிறேன்.